இப்போ பாரு பெர்மிட்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம். பெர்மிட்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணோம்? அந்த சார்ஜோட எஃபெக்ட், அந்த சார்ஜோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த சார்ஜோட எஃபெக்டை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி இன்னைக்கு பேச போகிறோம். ஓகேவா? அந்த சார்ஜோட எஃபெக்ட் எவ்வளோ அலோவ் பண்ணுது, அது பேர் தான் பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். வேல்யூ என்ன? 8.854 into 10 power minus 12 coulomb square Newton power minus 1 meter power minus 2. அடுத்து நான் என்ன சொன்னேன்? சப்போஸ் நான் ஏதோ ஒரு மீடியமில் இருக்கேன், அப்போ மீடியம் அந்த சார்ஜோட எஃபெக்டை கம்மி பண்ணுமா? இப்போ நார்மலாக பார்த்தோன்னா நான் பேசணுன்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணிக்குள்ளே போய் பேசினா இதே அளவுக்கு என் வர சத்தமாக வருமா? ஏன்? ஏன்னா தண்ணி வந்து என் சவுண்டு அந்தளவுக்கு ஈஸியாக வெளியே பெர்மிட் பண்ணாது. கரெக்டாக இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இந்த சார்ஜோட எஃபெக்டும் மீடியமை பொறுத்து மாறும். ஆனால் கிராவிட்டி, சரியா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F is equal to Gmm/r². அது எப்பயுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். அந்த G வேல்யூ மீடியமை பொறுத்து மாறுமா? மாறாது. அது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். ஆனால் இது யூனிவர்சல் கான்ஸ்டன்டா கிடையாது. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? மீடியமில் பார்த்தோன்னா எப்சிலான். இந்த எப்சிலான் எப்படி எழுதிக்கலாம்? எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். கரெக்டா? இந்த வேல்யூ என்னது? அந்த மீடியமில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ. கரெக்டா? இதுக்கு 2-3 பேர் இருக்குது. இந்த எப்சிலான் ஆருக்கு 2-3 பேர். என்னென்ன பேர் இருக்குது? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா என்ன? E/E0ன்னு எழுதலாமா? அப்போ ரிலேட்டிவ் ஆயிடுச்சா? இதுதான் எப்சிலான் ஆர். இன்னொரு நோட்டேஷன் பார்த்தோன்னா கேனும் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இல்லைன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பற்றியும் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை பற்றி நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் நெக்ஸ்ட் லெசனில் சொல்லுவேன். CBSE புக் அப்படி ஃபேம் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்? கெப்பாசிட்டன்ஸ் பற்றி நடத்துகிறப்ப இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா என்ன, ஓகேவா, அதை பற்றிலாம் நான் நெக்ஸ்ட் லெசன் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு ஓகே, அதோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்னு சொன்னேன் 80. வேறு ஏன் சொல்ல மாட்டேங்க? வேறு எதுக்குமே தெரியாது. ஏன்னா நான் 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணேன், வாட்டர் மட்டும்தான் வந்திருக்குது. அதுக்கு வேறு முகேஷ் வந்து அன்றைக்கி என்னமோ சொல்லி ப்ரோ கரெக்ட் ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டேன். நானும் கரெக்டுன்னு சொல்லிட்டேன். இல்லை, வாட்டரோட டைஎலக்ட்ரிக் வந்து இருக்கிறதுல அதிகமாக இருக்க காரணத்தினால அது சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான். ஓகே, புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி சோஃபார்? சரி, இப்போ ஜென்ரலாக ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? K Q1 Q2/r². இந்த கேவை கூட ஸ்பெசிஃபிக்காக எப்படி எழுதுனா? ஓகே, 4π. இதே வேக்யூம்குள்ளே இல்லாமல் ஏதோ ஒரு மெட்டீரியலுக்குள்ளே ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1/4πε0εr. அப்போ முன்னாடியை விட இப்போ ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? எவ்வளோ கம்மியாச்சு? 1/er டைம்ஸ். கரெக்டா? டிக்ரீசஸ் er டைம்ஸ் கம்மியாயிரும். கரெக்டா? ERோட வேல்யூ என்னவோ அந்த அவ்வளோ டைம்ஸ் கம்மியாயிரும். வெரி குட். இப்போ இதான் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 1999 பார்த்துட்டோமா? ஸோ அதில் டிக்ரீசஸ் பை k டைம்ஸ். ஓகேவா? இல்லை, அது வராது. இன்க்ரீஸ் ஆகலைல்ல, கம்மி தானே ஆகும். கரெக்டா? சரி, 1/k டைம்ஸ் டிக்ரீஸ் ஆச்சா இல்லை இன்க்ரீஸ் ஆச்சா? டிக்ரீஸ் தானே ஆகும். புரியுதா? ஸோ அது தப்பு. அந்த இடத்துல நான் போய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, நல்லா பாரு. இந்த ஃபோர்ஸ் 1, இந்த ஃபோர்ஸ் F, இன்னொரு ஃபோர்ஸ் F'. இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ என்ன? 1/k. அப்போ என்னோட F' இல்லை 1/k இல்லை, k வரும். அந்த εrன்னு வரும்னு வச்சுக்கோ. εr, சரியா? அப்போ F' இன்டூ εr ஈக்குவல் டு F. நல்லா கன்ஃபியூஸ் ஆகுதா? இப்போ ஒன்றும் இல்லை, F' வேல்யூ என்ன? 1/4πε0εr Q1 Q2/r². Fோட வேல்யூ என்ன? 1/4πε0 Q1 Q2/r². இப்போ நல்லா பாரு, இந்த F' நான் ஒரு εrஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா கேன்சல் அவுட் ஆயிருமா? அதனால தான் இப்படி எழுதிருக்கேன் F' இன்டூ εr. இன்னும் புரியலையா? F எவ்வளோ?
f dash என்ன இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? உட்காந்து யோசி. வந்துருச்சா? ஏன்னா இது வந்து 1/1/1 இருக்கு. அப்போ மேலே போயிருமா? சரியா? ஸோ இது டிக்ரீஸ் தான் ஆகும். ஃபோர்ஸ் எப்பவுமே என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. மேத்தமெட்டிக்கலி கம்மி தானே பாப்பா ஆகுது. A small conducting sphere having a positive charge. ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன்? இன்னொரு ஸ்பியர் கூட இவ்வளோ சார்ஜ் உள்ள ஸ்பியர் கூட டச் பண்ண வைக்கிறேன். அப்போ சார்ஜ் என்ன ஆகும்? ரீகாம்பினேஷன் நடக்குமா? எவ்வளோ நடக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் அதில் 1 இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது? -3. ரெண்டுத்தையும் கான்டாக்ட் பண்ணிடுற. அப்போ என்ன ஆகும்? எப்படி கண்டுபிடிப்ப? போன கிளாஸில் நடத்தினேன்னா ஒரு டைமு ஒரு பாலில் 4 சார்ஜ் இருந்துச்சு, இன்னொன்று 0 இருந்துச்சா? எக்ஸாம்பிள் கொஸ்டின் CBSE ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் டோட்டல் சார்ஜ் கண்டுபிடி. டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? -2. இப்போ இருக்கிற சார்ஜ் 2 பால்ல ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருமா? அப்போ 2 பால்ல இருக்கிற சார்ஜ் எவ்வளோ? -1 மைக்ரோ கூலும், -1 மைக்ரோ கூலும். என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? எப்படி கண்டுபிடிச்சோம்? டோட்டல் சார்ஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. இந்த இடத்துல நல்லா பார்த்தோன்னா ஒரு வேர்டு இருக்கு, அதனால தான் இதை நம்ம யூஸ் பண்றோம். என்னன்னா சேம் ரேடியஸ் உள்ள ஸ்பியர். ஓகேவா? ரேடியஸ் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம் இல்லை, செகண்ட் லெசனில் வரும். அப்போ ரேடியஸ் சேம்னு சொன்னால் சிமிலர் ஸ்பியர். அப்போ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ இன்னொரு ஸ்பியர்லேயே அதே அளவு சார்ஜ் இருக்கும். புரியுதா? 2 ஸ்பியரில் இருக்க சார்ஜ் வந்து சேம். அப்போ இவ்வளோ சார்ஜ் இருக்குது ரெண்டுத்துலையுமே. எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்க? 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்க. அப்போ ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் எவ்வளோ? இட் இஸ் கெப்ட் இன் டைஎலக்ட்ரிக். அப்போ நல்லா பாரு, 1/4 epsilon naught epsilon r q1 q2/r². கரெக்டா இல்லையா? உட்காந்து சால்வ் பண்ணு. இந்த இடத்துல 9 10⁻9 பை இந்த எப்சிலன் ஆர் வேல்யூ மட்டும் இருக்குமா? ஏன்னா 1/4 எப்சிலன் 9 × 10⁻9. அப்போ எப்சிலன் ஆர் வேல்யூ என்ன? 2. q1 எவ்வளோ? 1 மைக்ரோ 10⁻⁻6 the whole square divide by radius எவ்வளோ? 3 centimeter. 3 × 10⁻⁻2 the whole square. கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் விட்டு தள்ளு. 3 ஸ்கொயர் பண்ண என்ன? இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆயிருமா? அப்போ மிச்சம் வந்துட்டு இருக்கிற நம்பர் 1 வேணும். 1/2. 1/2னா என்ன? ஆ எஸ் மேடம். ஏன்னா ஒரு சார்ஜ் வேல்யூ 1 × 10⁻⁻6. அதை வந்து நான் இன்னொரு 1 × 10⁻⁻6 மல்டிப்ளை பண்ணுவேன். அதை நான் ஸ்கொயர் எழுதலாமா எழுதக்கூடாதா? புரியுதா? அப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல 3 ஸ்கொயர் 9. அப்போ இந்த 9 கேன்சல் ஆயிருமா? மிச்சம் இருக்கிறதுனா 1/2. 1/2 வேல்யூனா 0.5. 0.5 இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். இல்லை புரியலையா? ஓகே, புரியாதவங்களுக்கு நான் சால்வ் பண்ணிடுறேன். 9 × 10⁻9 × 10⁻⁻6 ஸ்கொயர் பண்ணா ஹோல் டிவைடட் பை 2 × என்ன வாய்க்குள்ள அதுக்குள்ள புசு புசுன்னு பேச ஆரம்பிச்சிடுறது. 9 9 என்ன? எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நல்லா பாரு, இது மேலே கொண்டு வா. 10 பவர் -4 இது கூட சேர்ந்தா 10⁻13. 10⁻13 இது போயிடுச்சுன்னா 10⁻1/2. புரியுதா? எஸ். இப்போ எதில் -3 எங்கடா இருக்கு? சரி நல்லா பாரு தம்பி, என்ன பாரு, இது ஒரு சார்ஜா? -3 மைக்ரோ கூலும் ஒரு சார்ஜ். இன்னொரு சார்ஜ் எவ்வளோ? 1 மைக்ரோ கூலும். ஒரு சார்ஜ் எவ்வளோ? 1 மைக்ரோ கூலும். இன்னொரு சார்ஜ் எவ்வளோ? இப்போ நான் ரெண்டுத்தையும் கான்டாக்ட்ல வச்சா சார்ஜ் வந்து ஒரு பாடிலேருந்து இன்னொரு பாடி ஃப்ளோ ஆகுமா ஆகாதா? ஏன்னா நல்லா பாரு, அங்கே வந்து எல்லாம் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக இருக்குது. ஆமாவா இல்லையா?
அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணுவானா, இங்கே பார்த்தோன்னா எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ரெண்டு இதை சேர்த்து வச்சா என்ன ஆகும்? கரெக்டா? இந்த பொதுவாக கான்வென்ட் ஸ்கூல் கேர்ள்ஸையும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க சேர்த்து வச்சா என்ன ஆகும்? இப்படி ஃபுல்லாக சரி ஒன்றும் இல்லை, அதை பற்றி பேசிக்கலாம். இல்லை சும்மா அலையிறது. சரி இந்த பொதுவாக பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் இங்கே ஒரு சில காலேஜ் இருக்கும் சரியா, அதில் பார்த்தோன்னா ஃபுல்லாக கேர்ள்ஸ் மட்டும்தான். அந்த கேர்ள்ஸ் காலேஜில் வந்து காம்படிஷன் சொன்னால் எங்கள் பசங்களும் அடிச்சுக்குவாங்க. நான் போக வேண்டாம், அது வரைக்கும் அவங்க கூப்பிட்டேன்னு வச்சு காம்படிஷனுக்கே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸ்க்கு போகலாண்டா, என்ன ஈவெண்ட்டா முக்கியம், போவேண்டா. சரி அதே மாதிரி இப்போ பாரு இங்கே ஃபுல்லாக நெகட்டிவாக. நான் எல்லா காம்படிஷனுக்கு போவேன். எனக்கு காலையில் போனேன்னா எனக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் டைமே இருக்காது சரியா. நான் எனக்குலாம் அதை பார்க்கணும். என்னை பேன் பண்ணிட்டாங்க ஃபாத்திமா காலேஜ்லேருந்து, வாய் பேசிட்டு. அங்கே வந்து பாய்ஸ்க்கு பாத்ரூம் இல்லை சரியா. நான் அப்புறம் கேட்டேன், நாங்கள் ரெஸ்ட் ரூம் எங்கே போகிறதுன்னா அங்கிட்டு வெளியே போனீங்கன்னா அங்கே வாட்ச்மேன் பாத்ரூம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஈவினிங் ஃபீட்பேக்கில் போய் கிழிச்சு விட்டு வந்துட்டேன். பாத்ரூம் கூட இல்லாமல் அப்புறம் இது காம்படிஷன் நடத்துறீங்க, நீங்கள் நடத்துறது ஒரு காம்படிஷன், இதுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க இனிமேல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல எங்களை கூப்பிட்றது நிப்பாட்டிட்டாங்க. சங்கடமாக போச்சு. புரியல. ஏன்னா என் ப்ரைஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஆக்டுக்கெலாம் அவார்டு வராது, புரியுதா? சரி இப்போ நல்லா பாரு, டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ரெண்டு இது ஜாயின் பண்ணிட்டு. அப்போ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா? இங்கே நிறையா பாசிட்டிவ் இருக்காங்க, நிறையா நெகட்டிவ் இருக்குது. அப்போ எதோ ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? அப்போ நல்லா பாரு, டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இப்போ? -2. இப்போ இந்த -2 ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிஞ்சிருமா? ஏன்னா ஒரே ஸ்பியரில் போய் -2 உட்காந்துச்சுன்னா அது ஃபுல்லாக நெகட்டிவ், இன்னொரு சைடு 0. அப்போ எப்படி ட்ரை பண்ணுவாங்க? மினிமம் ரிப்பல்ஷன் இருக்கணும். VSEPR தியரி பேசிக்கலி கரெக்டா. ஸோ மினிமம் ரிப்பல்ஷன் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிவாங்க. -1 -1 தான். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அதனால தான் நம்ம -1 எடுத்தோம், 3 எடுக்கல. இப்போ பாரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும். சப்போஸ் ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல்னு வச்சுக்கோயே, ஃபோர்ஸ் இன் வேக்யூமும் ஃபோர்ஸ் இன் மீடியம் ஈக்குவல். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? K Q1 Q2 by R². F டேஷ்ல என்ன ஃபார்முலா இருக்கும்? K by epsilon R Q1 Q2 by. ஸோ நல்லா பாரு, இதில் ஒரு ஃபோர்ஸ், இது ஆர்னா இது வந்து R டேஷ்னு வச்சுக்கோ. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் சேம். என்ன சொல்கிறேன்? ரெண்டு ஃபோர்ஸ் சேம். அது எப்படி ஃபோர்ஸ் சேமாக பண்ண முடியும்? இப்போ நல்லா பாரு, ஃபார் எக்ஸாம்பிள்னா ஸ்பேஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் சார்ஜ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸில் ரெண்டு சார்ஜை வச்சுருக்கேன். இப்போ நல்லா பாரு, இந்த ரெண்டு சார்ஜை நான் தண்ணிக்குள்ளே வச்சா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம்ல. அப்போ டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுனா என்ன? அப்போ நான் ஃபோர்ஸை சேமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? என்ன சொல்கிறேன்ட்டு புரியலையா? இப்போ பாரு, ஒரு ரெண்டு சார்ஜ் இருக்குது, இது ரெண்டு சார்ஜ். இந்த ரெண்டு சார்ஜில் ஸ்பேஸில் வச்சுருக்கேன். அப்போ ரெண்டுத்துக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குமா? இந்த ரெண்டு சார்ஜ் நான் ஏதோ டைஎலக்ட்ரிக் மீடியம்குள்ளே போய் வச்சுட்டுன்னு வச்சுருக்கேன், தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும்? ஃபோர்ஸ் என்ன ஆகும்? அப்போ நான் டிஸ்டன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணால் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்துச்சோ அதே ஃபோர்ஸை நான் கீழே மெயின்டைன் பண்ண முடியுமா? அப்போ அதான் நம்ம பண்ணுறோம் சரியா. ரெண்டு ஃபோர்ஸை நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட் பண்ணால் K Q1 Q2 K Q1 Q2 எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நல்லா பாரு, 1/R² is equal to 1/epsilon R R1 the whole square. இதை இங்கிட்டு கொண்டு வந்து இது அங்கிட்டு கொண்டு போய்க்கோ. இல்லைன்னா இது மொத்தமா R² பார்த்தனா epsilon R R1 dash the whole square. அப்போ R எவ்வளோ? அப்போ நல்லா பாருங்க, R dash வேல்யூ வந்து சின்னதாக இருக்குமா? கரெக்டாக இல்லையா? அப்போ அதனால தான் R பெருசாக இருக்கா. R பார்த்தனா √epsilon times R dash. எனி டிஃபிகல்ட்டி? இதில் கொஸ்டினில் கேட்டது கிடையாது.